ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக பல அரிய வகை தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்றும் பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக எளிமையான முறையில் ஆங்கிலம் பேசுவது குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். சென்னை தீநகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தின் ஆங்கில பயிற்சியாளர் எஸ் கணேசன் அவர்கள் ஆங்கில பாடம் எடுப்பதை இன்றும் பார்க்கலாம். தந்தி நேயர்களுக்கு வணக்கம். நாம போன எபிசோட்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்புறம் எஸ் ஆர் நோ क्वेश्चन எப்படி கேட்கிறது அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ டஸ் என்ற ஆக்சிலரி வெர்பை எப்படி யூஸ் பண்றதுங்க பத்தி பார்த்தோம். இப்போ பேஸ் வெர்ப் the boys go to school, ஏன்னா பாய்ஸ் ப்ளூரல், அப்போ வெர்ப்ல எஸ் சேர்க்க கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். So the boys go to school இந்த சென்டென்ஸை எப்படி எஸ் ஆர் நோ क्वेश्चन மாத்துறது? இப்போ கோ என்ற வெர்பை நான் ரெண்டா பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்? கோ என்பதை do பிளஸ் கோ என்று பிரிக்கின்றேன். பாய்ஸ் கோ டு ஸ்கூல் என்பதில் நான் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றேன்? பாய்ஸ் do not go to school. இப்போ எஸ் ஆர் நோ क्वेश्चनல அந்த டூ தூக்கி முன்னாடி போட்டீங்க, இந்த பாய்ஸ்க்கு முன்னாடி போட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் an எஸ் ஆர் நோ क्वेश्चन. பாய்ஸ் do not go to school, do the boys go to school அப்படின்னு கேட்டீங்கன்னா it becomes an yes or no question. Do the boys go to school? Yes, the boys go to school. No, the boys do not go to school. இப்ப புரியுதா உங்களுக்கு? yes or no question எப்படி கேட்கிறதுன்றது. இதுக்கும் அந்த வெர்பை உடைக்கணும். go என்ற வெர்பை நான் do plus go என்று உடைக்கின்றேன். goes என்ற வெர்பை does plus go என்று உடைக்கின்றேன். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ல நாம பேசும் பொழுது பாஸ்ட் டென்ஸ் எப்படி வெர்பை உடைக்கணும்? the boy went to school, boys went to school, ரெண்டும் went தான் போடுறோம். இப்ப went என்ற வெர்பை உடைக்கணும். பையன் ஸ்கூலுக்கு போனான், பையன்கள் ஸ்கூலுக்கு போனார்கள் என்று தமிழ்ல சொல்றோம். பாய்ஸ் went to school, boy went to school. இந்த went என்ற வெர்பை நான் இப்ப உடைக்கிறேன். did plus go என்று உடைக்கின்றேன். did plus go என்று உடைத்து அந்த டிடத்துக்கு முன்னாடி போட்டனா once again as I told you earlier it becomes an yes or no question. The boys went to school. Did the boys go to school? Did the boy go to school அப்படினு கேட்டனா it becomes an yes or no question. So did the boy go to school? Yes, the boy went to school. No, the boy did not go to school. அப்ப கேர்ஃபுல்லா சொல்லணும். did not க்கு அப்புறம் went போட்ற கூடாது. அந்த wentல உள்ள did தூக்கி முன்னாடி போட்டோம் இல்லையா, அதனால did the boy go to school? Yes, the boy went to school. The boys went to school. Did the boys go to school? Yes, the boys went to school. No, the boys did not go to school. இப்போ உங்களுக்கு do, does, did மூணையும் வச்சு எப்படி எஸ் ஆர் நோ क्वेश्चन கேட்கறது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால இப்ப நீங்க எஸ் ஆர் நோ क्वेश्चन கேட்கறதுக்கும் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிருச்சு. அந்த எஸ் ஆர் நோ क्वेश्चन யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு எஸ் வச்சு எப்படி பதில் சொல்லணும், நோ வச்சு எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. எளிமையான முறையில் ஆங்கிலம் பேசும் யுக்திகள் குறித்து நாம் பார்த்தோம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் நாம் அடுத்து பார்க்கவிருப்பது தெளிவுபட. இன்றைய தெளிவுபட பகுதியில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்மிடம் உள்ள நெமிலி அரசு மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு அறிவியல் ஆசிரியை திருமதி காந்திமதி அவர்களிடம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இந்த 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்ப மாணவர்கள் இந்த பிரிப்பரேஷனோட எட்ஜ்ல இருப்பாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் எவ்வளவு ரிவிஷன் கொடுத்திருக்கணும், இப்ப இதுக்கு மேல கொடுக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இப்பயாவது பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கு? இது வரைக்கும் அட்லீஸ்ட் 7 ரிவிஷனாவது தானே கொடுத்திருக்கணும். இப்ப ரிவிஷன் எக்ஸாம்ஸே 3rd ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்களே 7 ரிவிஷன் கொடுத்திருக்கலாம். சவச்சீர்ல அறிவியல் பாடம் போது ரொம்ப ரொம்ப ஈஸி, சென்டமே ஈஸியா வாங்கலாம். 75 மதிப்பெண் மார்க். மத்த இதுக்கு 2.5 மணி நேரத்துல
அவங்க வந்து 100 மதிப்பெண்ணுக்கு எழுதுறாங்க. இப்ப வந்து 2.5 மணி நேரத்துல 75 மதிப்பெண்ணுக்கு தான் எழுதுறாங்க. அதனால நல்ல ரிவிஷன் கொடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் இப்ப கூட வந்து ஒன்னும் இல்ல, 3rd ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட வந்து எழுதினா கூட இது பண்ணலாம். 50 மார்க்ஸ் இதுவரைக்கும் இது பண்ணாதவங்க கூட 40 மார்க்ஸ் கூட எடுத்துடலாம். ரொம்ப சுலபமான ஒரு பேப்பரா இருக்கிறதுனால இதுக்கு மேல ப்ரிப்பேர் பண்ணா கூட அதிக மதிப்பெண்கள் வாங்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். ராமநாதபுரத்தில் இருந்து லாவண்யா காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். லாவண்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. லாவண்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம். எனக்கு சயின்ஸ்ல இருந்து புக் பேக் क्वेश्चंस தான் வருமா மேம்? புக் பேக் क्वेश्चंस தான் அறிவியல் பாடத்துல வருமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி சொல்ல முடியாதுமா. புக் பேக் क्वेश्चंस கண்டிப்பா எல்லாமே படிச்சுக்கணும். புக் பேக் क्वेश्चंसல இருந்து கண்டிப்பா படிச்சுக்கணும். 75% வந்து புக் பேக் क्वेश्चंस வரும். சென்டம் அச்சீவர்ஸ்னா ஃபுல்லா படிச்சுக்கணும். புக்குக்குள்ள இருந்தும் எல்லாமே கேட்பாங்க. என்ன புக் பேக் क्वेश्चंस கண்டிப்பா எல்லாம் படிச்சுட்டு புக்குக்குள்ளேயும் படிக்கணும். சரியா? இப்ப வந்து புக் பேக் क्वेश्चंस அப்படிங்கறது வந்து வரும். ஆனா புக்குக்குள்ளே இருந்து வரணும். சென்டம் மார்க் எடுக்கணும்ங்கற ஆஸ்பிரன்ஸா இருந்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த கான்டெக்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னு. இப்ப சில பேர் வந்து எப்படியும் நீங்க புக் பேக் क्वेश्चंस வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கிற விதம் புக்ல இருக்கிற எல்லா கான்செப்டுமே கவர் பண்ற மாதிரியா தான் இருக்கும் இல்லையா? 1 மார்க்ல இருந்து 10 மார்க் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதுல மட்டும் விடுபடுறத எப்படி வந்து அவங்க ஈஸியா படிக்கலாம்? அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே கவர் பண்ணி இருக்கும்னு சொல்ல முடியாது. சில क्वेश्चंस வந்து உள்ள வந்து படிச்சுதான் அவங்க இது பண்ணிக்கணும். ஏன்னா அதுல வந்து 1 மார்க் क्वेश्चंस இல்லாத லெசன்ஸ் இருக்கு. அந்த ஒரு லெசன்ஸை மட்டும் ஸ்கிப் அவுட் பண்ணிடலாம். 1 மார்க்கே இல்லாத லெசன்ஸ்ன்றது உயிரியல்ல பாத்தீங்கன்னா வாழ்க்கை இயக்க செயல்கள், பாலூட்டிகள், இப்படி வந்து சில லெசன்ஸ் எல்லாம் வந்து 1 மார்க்கே இல்ல. அந்த லெசன்ஸ் எல்லாம் வேணா அவங்க விட்டுடலாம். மத்த லெசன்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவங்க படிச்சே ஆகணும். உள்ள படிக்கணும். எல்லாம் ஈச் அண்ட் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க ஈச் அண்ட் எவ்ரி லைன் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். அப்படி அவங்க படிக்கும்போது சப்போஸ் 1 மார்க் क्वेश्चनல ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சிருக்கிற மாதிரி உள்ள இருக்கிற கான்டெக்ஸ்ட்ல இருந்து கேட்டிருந்தா கூட அவங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியுமா? அதாவது இப்ப புக் பேக் क्वेश्चंस இல்லாம உள்ள இருக்கிற கான்டெக்ஸ்ட்ல இருந்து அவங்க வந்து 1 மார்க் क्वेश्चंस கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். அதனாலதான் பசங்க இவ்வளவு நாள் வந்து சென்டம் நிறைய வாங்கிட்டே இருக்காங்க. நல்ல 100% வாங்குறாங்கன்னா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பா சிலபஸும் ஈஸியா இருக்கு. அதே சமயம் அவங்களுக்கு நீங்க எல்லாம் கொடுக்கற அந்த ரிவிஷனும் வந்து அவங்கள ரொம்ப ஈஸியா நிறைய பேர் வந்து சென்டம் மார்க்ஸ் ஃபெட்ச் பண்றதுக்கான ஒரு டூலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் டீச்சர்ஸ் அறிவியல் ஆசிரியர்கள் நல்ல ரிப்பீட்டடா வந்து கிளாஸ்ல வந்து நல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னது வந்து நல்ல ஞாபகம் இருக்கும். அதை வச்சு கண்டிப்பா அந்த சென்டம் அச்சீவர்ஸ் வாங்கிடுவாங்க. சோ இந்த சயின்ஸ் பேப்பர் அப்படின்னு பாக்கும்போது இந்த லாஸ், பிரின்சிபல்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையவே வரும். அவங்கள யார் அதை கொடுத்தாங்களோ அவங்கள ஆனர் பண்ற விதமா தான் அதை அப்படியே எழுதணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் டீச்சர் சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். சோ அந்த மாதிரி இப்ப ஒரு லா, ஓம்ஸ் லா இருக்கு இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அந்த பிரின்சிபல்ஸையோ அந்த லாவையோ எப்படி அவங்க அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும்? அதுக்கு நீங்க கொடுக்கற அட்வைஸ் என்ன? ஆல்மோஸ்ட் வந்து நிறைய क्वेश्चंस வந்து சயின்ஸ்ல வந்து லாஸ் எல்லாம் இப்ப கேக்குறது இல்ல. ஏதோ ஒரு क्वेश्चन பேப்பர்ல ஒரு 1, 2, 3 தான் கேக்குறாங்க. இப்ப வந்து பிளம்பிங்கின் இடக்கை விதி, வலக்கை விதி அப்படி கேட்டா ஈஸியா அவங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா 3 விரல்கள். அந்த 3 விரல்கள்ல பெருவிரல், நடுவிரல், சுட்டு விரல், 3 விரல் வச்சுக்கலாம். சுட்டுனா காந்தப்புலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கட்டைனா கடத்தி, கட்டைனா கடத்தி நகரும் திசை, சுட்டுனா காந்தப்புலம். அப்ப இன்னொன்னு வந்து நடுவிரல் வந்து மின்னோட்டத்தின் திசை. டிப்ஸ் மாதிரி கொடுக்குறீங்க ஸ்டூடண்ட்ஸ் ஈஸியா அவன் ஞாபகம் வச்சுக்கணும்னா அவன் எக்ஸாம் ஹால்லயே என்ன பண்ணுவான்? பிளம்பிங்கின் இடக்கை விதினா இடக்கையோட 3 விரல்கள் பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல் 3ஐயும் செங்குத்தாக வை. அப்ப சுட்டுனாவே காந்தம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்லுவேன் நான். சுட்டு காந்தம் ஞாபகம் வச்சுக்கோன்னா சுட்டு காந்தம். அப்ப கட்டைனா கடத்தி நகரும் திசைனா, நடுவிரல் வந்து மின்னோட்டத்தின் திசை இடக்கை. இதே வலக்கைனா இதேதான் வரும். ஆனா நடுவிரல் வந்து மின்னோட்டன்றது தூண்டு மின்னோட்ட திசை. அப்ப 2 டெபினிஷன் ஓகே ஆயிடுது. இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சு இந்த மாதிரி எல்லா பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு விஷயம். தஞ்சாவூரில் இருந்து ஜெகன் என்கிற நேயர் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜெகன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. சார் 5 மார்க்லாம் புக்குல இருந்து எப்படி மிஸ் கேட்பாங்க? எனக்கு 5 மார்க்ஸ் வந்து புக்ல இருந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. 5 மார்க்ஸ் வந்து புக்ல இருந்து, அதாவது புக் பேக்ல இருந்து தான் கேக்குறாங்க. சில क्वेश्चंस மட்டும், அதாவது இப்ப இந்த ஏசி மின்னியற்றி படம் கொடுத்து ஒரு பேக்ல ஒரு क्वेश्चन இருக்கும்.
அந்த இந்த மின்னிய இது படம் குறிப்பிடுவது என்ன, இது எந்த தத்துவம், பாகங்கள், அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும். அது இல்லாம சமயத்துக்கு இப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஏசி மின்னியற்றிய இயங்கும் விதத்தை ஒரு படம் வரைந்து எழுது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப எல்லாம் வருது அந்த கொஸ்டினும். அதே மாதிரி மின்மோட்டாரை பற்றி இயங்கும் விதமை எழுது அப்படியும் கேக்குறாங்க. அதனால புக் பேக்ல இருந்து தான் கேக்குறாங்கன்னு இல்ல. இப்ப லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் வந்தது, எப்பவுமே முப்பட்டகத்துல இருந்து டிராயிங் போட்டு அந்த கோணத்தை எல்லாம் தான் படுகதிர் விலகுகதிர் எல்லாம் மார்க் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை ஒரு கொஸ்டின் வந்தது 2013ல முப்பட்டகத்தை வழியாக ஒளி விலகல் எப்படி நடக்குதுன்னு 5 மார்க்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருந்தாங்க. அதனால அந்த கொஸ்டின் மாதிரி வந்ததுனாவே அதை படிச்சுக்கணும். கண்டிப்பா நீங்க படிக்கணும். எப்படி வேணாலும் வரலாம், பெரிய கொஸ்டின்ல தரவா இருக்கணும். நிச்சயமாக. திருச்சியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ரமேஷ், அவரிடம் பேசலாம். ரமேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் குட் ஈவினிங் மேடம். இது நான் என்னோட சன்னுக்காக இந்த கொஸ்டின் கேக்குறேன். சொல்லுங்க. அதாவது இப்போ ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் தான் அவன் ஆக்சுவலா சென்டம் ஸ்கோரிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் தான் படிச்சிட்டு இருக்கான். ப்ளூ பிரிண்ட்ல இருந்து ஏதாவது ஒன் வேர்டாவது டிவி ஆயிட்டா வந்துருமா? இன்கேஸ் அப்படி வந்துட்டா அதுக்கு அவங்க அட்டன் பண்ணாலே மார்க் கொடுத்துருவாங்களா? அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும். ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்றது எவ்வளவு அட்வைசபிளான ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்ணிட்டா கொஸ்டின் வரும். 15 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் 15 மார்க்ஸ் ஒன் வேர்ட் கொடுக்கறாங்க. அந்த ஒன் வேர்ட் ப்ளூ பிரிண்ட் சில லெசன்ஸ்க்கு இதுவே இல்ல, 1 மார்க்கே இல்ல, அந்த லெசன்ஸ் நீங்க படிக்க வேண்டாம். அப்புறம் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கிறது எல்லா லெசன்ஸ்க்குமே இருக்கு 2 மார்க்ஸ். அப்ப கண்டிப்பா நீங்க படிச்சு ஆகணும். அதே மாதிரி 5 மார்க்ஸ்க்கு ஒரு 8 லெசனுக்கு தான் இருக்கு 5 மார்க்ஸ்க்கு. அந்த லெசனுக்கு மட்டும் 5 மார்க்ஸ் படிக்கலாம். கண்டிப்பா அப்படிதான் வரும், அதுக்கு மிஞ்சி வராது. அப்படி வந்ததுன்னா கண்டிப்பா மார்க் இது பண்ணுவாங்க. எக்ஸாம் போர்ட் கரெக்ஷன்ல ஃபாலோ பண்றது நல்ல விஷயம். ப்ளூ பிரிண்ட் அதுக்கு தான் புக்ல கொடுத்திருக்காங்க. இப்ப சமச்சீர்ல அது மாதிரி ஃபாலோ பண்ணி கொடுத்திருக்கிறது அதுக்கு தான். கண்டிப்பா ப்ளூ பிரிண்ட ஃபாலோ பண்ணலாம். சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் நிவேதா, அவரிடம் பேசலாம். நிவேதா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம். 1 மார்க் எதுல இருந்து கேட்பாங்க மேம்? 1 மார்க் கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எதுல இருந்து வரும்? எல்லாமே புக் பேக்ல இருந்தும் கேட்பாங்க, உள்ள இருந்தும் கேட்பாங்க. 15 மார்க்ஸ் கம்பல்சரி, அதாவது சாய்ஸே கிடையாது, எல்லாமே சரியான விடை. 1 மார்க்ன்றது ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே சரியான விடையை தான். சாய்ஸ் ஆல்டர்னேட்டிங் சாய்ஸ் 4 கொடுத்துருவாங்க, இல்ல 3 கொடுத்துட்டு 1. அதனால அதுல சாய்ஸ் கிடையாது, எல்லாமே தரவா இருக்கணும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 75% புக் பேக்ல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. சமயத்துக்கு 90% வரலாம். உள்ளுக்குள்ள இருந்து சில சேலஞ்சிங் கொஸ்டின் வரும். இப்ப இந்த சென்டம் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 1 மார்க் கம்மியா இல்ல 2 மார்க் கம்மியா வாங்குறதுக்கு மெயினான காரணம் 1 மார்க் கொஸ்டின்ல தவற விடுறதாக ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டது. அவங்க எந்த விதத்தை தப்பு பண்றாங்க இந்த 1 மார்க் கொஸ்டின்ல? அந்த தவற அவங்க திருத்திக்கணும்னா என்ன பண்ணலாம்? அவங்க அந்த 1 மார்க்ல தான் போயிடுது. காரணம் என்னன்னா அவசரம். ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு நல்லா இருக்கு, 2.5 ஹவர்ஸ்ல நல்லா பண்ணலாம். ஆனா அவசரப்பட்டுட்டு 1.5 ஹவர்லயே சயின்ஸ் பேப்பரை முடிச்சிடலாம். ஃபாஸ்டா என்ன பண்ணுவாங்க, 4 ஆன்சர் இருக்கும்போது கண்மூடித்தனமா ஒரு ஆன்சரை எடுத்த உடனே என்ன ஆன்சர்னு பண்ணிடுவாங்க. 4 ஆன்சரையும் படிச்சு பார்த்து பொறுமையா இதுதான் அப்படின்னு பண்ணணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள், ஆதி மனிதன் தோன்றியது அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரியும் ஆப்பிரிக்கான்ட்டு. அது மாதிரி ஒரு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் போது திரும்ப அவன் 4 ஆன்சர் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்தியான்னு இருக்கும். அவன் அந்த ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த 4 ஆன்சரையும் படிச்சு பார்த்துட்டு மீதி 3 இது இல்ல ஓ ஆப்பிரிக்கா அப்படின்ற அந்த மாதிரி கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம். டெலீட் பண்ணிட்டு எது கரெக்டோ அப்படியும் பார்க்கலாம். இல்ல 4ஐயும் படிச்சு பார்த்துட்டு தான் அவன் பண்ணணும். கண்மூடித்தனமா எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும் எடுத்து சில பசங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ப்பாங்க, பின்னாடி இருக்கும். இப்ப இந்த PH கணக்கெல்லாம் வரும்போது கண்மூடித்தனமா புக்ல இருக்கிறதே வருது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த வேல்யூ போட்டுருவாங்க. PH வேல்யூ 6, 7, 8, 9. புக்ல ஏதோ 3A இருக்கும், அந்த ஆன்சரே தான் நினைச்சிட்டு 3A போட்டுருவாங்க. ஆனா கால்குலேட் பண்ணி போட்ட ஆன்சர் ஒன்னு பின்னாடி இருக்கும், 4வது ஆன்சரா. இதுதான் புக் ஆன்சரை படிச்சுட்டு உள்ள படிச்சாதான் அவங்களால அந்த 1 மார்க் ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின் பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஆமா. முகப்பேரில் இருந்து ராணி என்ற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராணி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ராணி வணக்கம், தொடர்ந்து பேசுங்க. சொல்லுமா. இப்ப இந்த ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின் 1 மார்க்ல மட்டும்தான் வருமா, இல்ல 3 மார்க், 5 மார்க், 10 மார்க் வரும்? இப்ப ஈவன் 2 மார்க்ஸ்லயும் ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் நல்லா தெரிஞ்சதுன்னா ஈஸியா மார்க் வாங்குறதே ப்ராப்ளம்ல தான். அது
5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா 5 மார்க்ஸ் கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அணுக்கள் மூலக்கூறுகள் அந்த பாடம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நவீன அணுக்கொள்கை 5 எழுதுனே கொடுக்க மாட்டாங்க. 3 கோட்பாடு எழுது, அடுத்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து ஒரு சம் கேட்பான். அணுக்கட்டு எண்ணெய் கண்டுபிடி, இல்லைன்னா ஏதாவது இது அவாகாட்ரோ எண்ணெய் வச்சு மோல்கள் எண்ணிக்கை கண்டுபிடி, இப்படிதான் வரும். அப்ப ஈஸியா மார்க் வாங்கலாம். அப்ப தியரி क्वेश्चंस அட்டெண்ட் பண்றதை விட ப்ராப்ளம் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணா சென்டம் அச்சீவர்ஸ் வந்து ஈஸியா வாங்கலாம். சென்டம் அச்சீவர்ஸ்க்கு ப்ராப்ளம். இப்போ நீங்க ட்ரெயின் பண்ற உங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ல நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றீங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் சைக்கிள் டெஸ்ட்ல இருந்து இப்ப இருக்கிற ரிவிஷன் எக்ஸாம் வரைக்கும். சென்டம் அச்சீவர்ஸா இருக்கட்டும், அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நீங்க மெயினா கொடுக்குற அட்வைஸ் என்ன? அவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கு? ஓவர் கான்பிடன்ஸ்ல சில பேர் இருப்பாங்க, நான் ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் 100 out of 100 வாங்கிட்டேன், சோ எக்ஸாம்லயும் அப்படி இருப்பேன்னு ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சோ இந்த நெக் ஆஃப் தி ப்ரிப்பரேஷன்ல இருக்கிற டைம்ல அவங்க என்னென்ன செய்யணும்? ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் எக்ஸாம் டைம்ல? அதாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? லெசன் வைஸா ப்ரிப்பேர் பண்ணலாமா, இல்லன்னா எல்லா லெசன்ல இருக்கிற 1 மார்க் வந்து அப்படி படிக்க கூடாது? அதாவது வந்து லெசன் வைஸ் படிக்கிறத விட நாங்க ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் தான் வந்து லெசன் வைஸ். ஆஃப்டர் ஹாஃப் இயர்லிக்கு அப்புறமே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் பிக் கொஸ்டின்ல தரவு, பிக் கொஸ்டின்ஸ் தரவு ஆயிட்டாவே ஒரு கான்பிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறமா 2 மார்க்ஸ் படிச்சோம்னா தான் 1 மார்க். அப்ப ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் டயகிராம் क्वेश्चंस. இப்போ நீங்க சொல்றது வந்து எல்லா லெசன்ல இருக்கிற 5 மார்க்ஸ் கான்சென்ட்ரேட், எல்லா லெசன்ல இருக்கிற 10 மார்க்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே. நல்ல பேட்டர்ன் நீங்க ட்ரெயின் பண்ற பேட்டர்ன் அப்படிதான். இந்த வகையில் முகப்பேரில் இருந்து ராணி என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராணி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேம், எங்க பையன் 10th படிக்கிறான். சரி, 2 மார்க்ல ஆட் 1 அவுட்ல கிவ் ரீசன் எழுதணுமா மேம்? 2 மார்க்ஸ்ல என்ன கேக்குறீங்க ராணி? ஆட் 1 அவுட் கேக்குறாங்க இல்லையா, அதுல கிவ் ரீசன் கேக்குறாங்க, அதை எழுதவே மாட்டேன்றான், விட்டுட்டு வந்துடுறான். அது வேற நம்ம தேவையில்ல அப்படிங்கிறான். அதை பத்தி கேட்கணும். ரீசன் ஏதோ ஒரு ரீசன் எழுதுற மாதிரியான क्वेश्चंस இல்ல 2 மார்க்ஸ் காரணம் குறை. ஆமா, அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா எழுதணும், ரீசன் எழுதணும். எங்களுடைய சன் வந்து எழுதாம வந்துட்டேன். அதுல நீங்க எவ்வளவு மார்க்ஸ் இப்ப கட் பண்ணுவீங்க? 2 மார்க்ஸ்மே கட் ஆயிடுமா இல்லன்னா? ஆமா, ரீசன்ல வந்து 1 மார்க் கட் ஆகும்மா, 1 மார்க். அதனாலதான் வந்து 2 மார்க்ஸ் क्वेश्चंस வந்து செலக்ஷன் பண்ணும்போதே பார்த்து செலக்ஷன் பண்ணணும். அதுல வந்து 2 மார்க்ஸ் வந்து 20 2 மார்க்ஸ் தான் வந்து அட்டெண்ட் பண்ணணும். 30 2 மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. கோடிட்ட இடம், பொருந்தாததை நீக்கு, அந்த படம் கொடுத்து அதை லேபிள் பண்றது, அப்புறம் படத்தை வரைஞ்சி லேபிள் பண்றது, அப்புறம் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்ஸ், கணக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சரியான விடை, பிழைகளை திருத்தி எழுதல், இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணா ரொம்ப நல்லது. இந்த ரீசன் எழுதுறது, அடுத்தது வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து விடையளித்தல், இந்த மாதிரி கொஸ்டினை வந்து தவிர்க்கிறது நல்லது. இதுல ஏதாவது தெரியலன்ற பட்சத்துல வந்து வேணும்னா இந்த மாதிரி கொஸ்டினை வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல இந்த ரீசன் எழுதுறதுல சூழலுக்கு ஏற்ற மாதிரி விடை எழுதுறதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் கொஞ்சம் குறைஞ்சிடும். அது வந்து உங்களுக்கு புக் பேக்ல இருந்து வராதா? ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக்ல இருந்து வருது, ஆனா வந்து சமயத்துக்கு கொஞ்சம் உள்ள இருந்து வரும். அதனால அதை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. அதுக்கு பதில் இந்த உள்ள இருந்து இந்த மத்ததெல்லாம் ஈஸியா இருக்கும் மார்க் ஸ்கோர் பண்றது. ஈஸியா ஸ்கோர் பண்றதை நம்ம ஃபெட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க் நம்மளுக்கு ஈஸியா மார்க் வரும். இந்த ஒரு இதெல்லாம் வந்து ரீசனிங்ல கொஞ்சம் இதாகும், மார்க் போகும். ஊரப்பாக்கத்தில் இருந்து ரவி என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ரவி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ரவி வணக்கம். மேடம், இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க இந்த ரீசன் ஓரியன்டட் क्वेश्चंस வந்து அவாய்ட் பண்றது நல்லது, அதுக்கு பதிலா இந்த மேக்ஸ் ஃபாலோயிங் மாதிரியோ இந்த மாதிரியான क्वेश्चंस எழுதலாம். டயக்ராம் ஓரியன்டட் क्वेश्चंस, சயின்ஸ்னாலே டயக்ராம் நிறைய இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பிரசன்டபிளா அந்த டயக்ராம் ஓரியன்டட் क्वेश्चंस வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணாங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு? அது 2 மார்க்ஸ் தான். அதுல வந்து டயக்ராமே அவங்க கொடுத்திருப்பாங்க, அந்த டயக்ராம் அப்படியே வரைஞ்சி லேபிள் பண்றது, அதனால அது ஒன்னும் மார்க் ஈஸியா கிடைச்சிடும் அவங்களுக்கு. அதனால ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த பார்ட்ஸ் வந்து அவங்க 2 மார்க்ல ஒரு விஷயமா கொடுத்திருந்தாலும் 10 மார்க் क्वेश्चंस எழுதுறாங்க, ஆன்சர் இன் டீடைல் எழுதும்போது எப்படியும் டயக்ராம் क्वेश्चंस இருக்கும். அந்த क्वेश्चंस எப்படி அவங்க பிரசன்ட் பண்ணலாம்? பாயிண்ட் சைஸ்ல கொடுக்கலாமா, பாராகிராஃபா கொடுக்கலாமா, அந்த மாதிரி எல்லாம்? அவங்களுக்கு 5 மார்க்ஸ் தான் ஸ்கோப்லயே வந்து 5 மார்க்ஸ் தான், 10 மார்க்ஸே கிடையாது. சயின்ஸை பொறுத்திருக்காங்க 2 மார்க்ஸ், 1 மார்க், 5 மார்க்ஸ் தான். 5 மார்க்ஸ்ல வந்து டயக்ராம்க்கு 1 மார்க் தான் கொடுப்பாங்க, 1 மார்க் தான் இருக்கும். மீதி வந்து 4 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன், பாயிண்ட் டு பாயிண்ட் தான் எழுதணும். பேராகிராஃபா எழுதுறதை விட எப்பவுமே பாயிண்டா எழுதுறதுக்கு தான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கரெக்ஷன் பண்ற போதும் இந்த பாயிண்ட் இருக்கு, ஈஸியா டிப்ஸ் பத்தி நீங்க நிறைய சொல்லணும். ஒரு நேயர் காத்திருக்கிறார், கோவையில் இருந்து விக்னேஷ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். விக்னேஷ் வணக்கம். விக்னேஷ், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ வணக்கம் விக்னேஷ், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன. செகண்ட் ரிவிஷன் வந்து ஃபுல்லா இந்தியன் கேட்டிருந்தேன்.
இவரும் இந்த ரீசன் ஓரியன்டட் क्वेश्चंसே கேக்குறாருன்னு நினைக்கிறேன். செகண்ட் ரீசன் என்னப்பா சொல்லுப்பா தெரியும். விக்னேஷ் உங்களுடைய கேள்வி என்ன தெளிவா பதிவு செய்யுங்க விக்னேஷ். செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்ல அதுல வந்து क्वेश्चन கேட்டிருந்தாங்க. என்னப்பா क्वेश्चन? ஃபுல்லா இன்டீரியர் क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஆமா, அதுதான் உள்ளவும் படிக்கணும், உள்ள இருந்தும் படிக்கணும். அதுக்குதான் ரிவிஷன் பேப்பர்ஸ், குவார்டர்லி, ஹாஃபர்லி பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கோ த்ரூ பண்ணணும். அதுல இருந்து ஆனுவலுக்கு வரும் கண்டிப்பா. சாதாரணமா விட்டுறக்கூடாது. டீச்சரை கேட்டு எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். சரியா? ராஜபாளையத்திலிருந்து நேயர் காத்திருக்கிறார் யோகேஷ், அவரிடம் பேசலாம். யோகேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேம் இப்ப நான் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக பிரசன்டேஷன் எல்லாமே நீட்டா கொடுக்கணுமா? பிரசன்டேஷன் பத்தி கேட்கறது. சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறாரு. இவருக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு நம்ம என்ன நீங்க டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க? நீட்டா தான்ப்பா கொடுக்கணும். நீட்டா தான் இருக்கும். எப்படின்னா 2 மார்க்ஸே உங்களுக்கு பாயிண்டா தான் இருக்கும். படம்னா அப்படியே வரைவீங்க, லேபிள் பண்ணுவீங்க. படிக்கிறதே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன எளிமையான சென்டென்ஸ் தான். அதனால அது நீட்டா தான் இருக்கும். நீங்க கொடுக்கறது பிரசன்டேஷன் நீட்டா தான் இருக்கும். ஒரு வருடமும் வந்து சென்டம் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கா மேடம்? அதிகமாயிட்டு இருக்கு. சமச்சீர் வந்ததுல இருந்து இப்ப அதிகமாக தான் இருக்கு. அதுக்கு வந்து காரணம் சிலபஸ் கொஞ்சம் அவங்க சிம்பிளிஃபை பண்ணதும் ஒரு ரீசனா இல்லையா? இப்ப இந்த சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பேப்பர் பிரசன்டேஷன் போது பேப்பர் எவாலுவேஷனுக்கு நீங்க போயிருக்கீங்க. பேப்பர் எவாலுவேட்டர் அந்த பேப்பர்ல என்ன இருக்கணும், எப்படி ஒரு பிரசன்டேஷன் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க கரெக்டான ஆன்சர்ஸ் இருந்தா போதும் எங்களுக்கு. அவங்க எழுதுற ஆன்சர் வந்து ஆப்டா இருந்தா ஆன்சரு, அதே மாதிரி 5 மார்க்ஸ்க்கு வந்து பாயிண்ட்ஸ் கரெக்டா இருக்கணும். அது இருந்தா போதும், மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. டயக்ராம்னா கரெக்டா டயக்ராம் வரைஞ்சி அதை லேபிள் பண்ணணும். லேபிளிங் த பார்ட்ஸ் வந்து மஸ்ட். இவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. சென்னையிலிருந்து சூர்யா என்ற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சூர்யா வணக்கம். சூர்யா உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. என் கேள்வி வந்து நான் 90 மேல எப்பயுமே சயின்ஸ்ல எடுப்பேன். சரி. ஆனா எனக்கு 1 மார்க்ல மட்டும் மார்க் போகுது. அதுல மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 1 மார்க்ல வந்து அவருக்கு மார்க் போறது அப்படிங்கிற மாதிரி. 1 மார்க் முதல்ல புக் பேக்ல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிடுங்க. புக் பேக்ல இருக்கிற 1 மார்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் தரவானோன்னு அப்புறம் புக்குக்குள்ள இருந்து படிங்க. கண்டிப்பா வந்து மார்க் எடுக்க முடியும். 15 மார்க்ஸ் வந்து 1 மார்க்ல எடுக்க முடியும். அப்படியே மிஞ்சி போனா 1 மார்க் 2 மார்க் தான் போகும். 1 மார்க்ல எடுக்கலாம். எல்லாருமே எடுத்துருவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணும்போதே முதல்ல இருக்கிற எல்லா சாப்டர்ஸ்ல இருக்கிற 10 மார்க்ஸ் முதல்ல ட்ரெயின் பண்ணுவீங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸ் ட்ரெயின் பண்ணுவீங்க. அதே மாதிரியே 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இதை ட்ரெயின் பண்ணுவீங்க. அப்படி அந்த 1 மார்க் ட்ரெயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து புக் பேக் क्वेश्चंस நீங்க ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த புக் பேக்ல இருந்து விடுபட்ட அந்த மீதி இருக்கிற அந்த டெக்ஸ்ட் क्वेश्चंस வந்து அந்த டாபிக்ஸ் தான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவீங்களா, இல்ல அவங்களே அவங்க படிக்கும் போது அவங்களுக்கான டிப்ஸ் கொடுப்பீங்களா? நாங்க ட்ரெயின் பண்ணுவோம். நாங்க தனியா வந்து அவங்க பசங்களுக்கு போட்டு கொடுப்போம். அதாவது இது நாள் வரைக்கும் வந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற உள்ளுக்குள்ள இருந்து வந்த क्वेश्चंस தனியா வந்து எழுதி கொடுத்து பசங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுவோம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போர்டு எக்ஸாம்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चन பேங்க்ஸோ இல்ல நீங்க ஸ்கூல்ல நீங்க கண்டக்ட் பண்ற அந்த உங்களுடைய இந்த ரிவிஷன் குவார்டர்லி ஹாஃபர்லி எக்ஸாம் பேப்பர்ஸையோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு வாட்டி அவங்க திரும்ப திரும்ப அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அவங்களுக்கு எக்ஸாம்ல கரெக்டா இருக்கும். அவங்க வந்து எவ்வளவு பேப்பர் சால்வ் பண்ணி பார்க்கலாம் வீட்லயே. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் எவ்வளவு எழுதி பார்க்கலாம். அவங்களுக்கு நல்லா படிக்கிற பசங்களுக்கு நாங்க ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பரை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவோம். எழுதி எடுத்துட்டு வா சொல்லி கொடுப்போம். அவங்க நல்ல டைம் ஆகுது. 1.5 hourல முடிச்சிடுறாங்க. நல்லா படிக்கிற பேப்பரை அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் நல்லா ட்ரெயின் ஆகிடுறாங்க. நிச்சயமா இன்னைக்கு 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல எல்லா கேள்விகளுக்குமே நீங்க ரொம்ப அருமையாவும் தெளிவாகவும் விளக்கம் அளிச்சீங்க. நேயர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நம்புறோம். நன்றி. நன்றி. இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தையுடன்.